வணக்கம். நான் உங்க அடைஞ்சிருந்தார் என்ன பாத்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் கருவறையில் அராஜகம். திருப்பரங்குன்றத்தை தொடர்ந்து இப்போது சிதம்பரம் திமுக மேடைகளில் விதைத்த சனதான எதிர்ப்பு விஷம் இன்று கோயில்களுக்குள்ளே வன்முறையாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், மூக்கருணாநிதி செத்துனா அவன் கூப்பிட முடியாது, சரி விட்டுருங்க. மூக்கருணாநிதி புள்ள ஸ்டாலின் உதயநிதி ஒரு அம்மா கோயிலுக்குள்ள சுத்துறாங்க. துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு கேட்கற துப்பு அவங்களுக்குலா நீச்சா இருக்கா கேளுங்க. அவங்ககிட்ட சனதான தர்மம் சாணம் தர்மம் சாணி தர்மம் கேளுங்க. அவங்ககிட்ட எங்க போனீங்க சாண தர்மம் கிளிய பேசுறீங்களா? என்ன உதயநிதி ஸ்டாலின் சாணதான தர்மம் கிளிய பேசுறீங்களா? என்ன எனக்கு கடவுள் இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு பொதுவா சொல்லு. கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்ற இடத்துல நீ இல்ல, எவ்வளவு ஒரு உரிமை கொடுக்கல. பேச்சு இருந்து குறைய நெருக்கிறீங்க. திமுக எண்ணி வச்சுக்கோ, 2020 எலெக்ஷன் முன்னாடியே அடி வாங்கிட்டு போயிடாதீங்க மக்கள்கிட்ட. ஆல்ரெடி தங்கத்தமிழ் தெலுங்க பித்தளை தமிழ் தெலுங்கு இருக்கான். அப்புறம் நாய்சேகர் கேட்கிற கேள்விக்கு ஓடிட்டாங்க. என்ன விரட்டி ஓடுறாங்க, ஓடி விரட்டுறாங்க. சரிங்களா? விரட்டுறாங்க மக்கள். என்னைக்கு ரொம்ப நாள் தாங்காது. ஓடி விரட்டுறதுக்கும் விரட்டி ஓட்டுறதுக்கும் வேற இருக்கு. அடிக்க வச்சு விரட்டி ஓட்டுறதுக்கும் வேற டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? என்னைக்கு கை கலப்பாவது உங்களாதான் இருக்கு. விரட்டுறாங்கதான் பேச்சை கேட்டு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. கேக்குறது என்ன ஒரு கேள்வி கேட்டாக்கு உங்களுக்கு தெரியும், தெரியாத நடிக்கிறது பிம்பிளிக்கு பிலாபி. நீங்க மக்கள்ல என்ன கூப்பிட்டு நினைச்சீங்களா? தற்குறிதான் நாங்களா. நீங்க வேணும்னு சொல்லி உட்கார வச்சு போடல ஓட்டு, மாற்று கட்சிகள் இல்லாமதான் போட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோ. திருப்பி நீ ஜிஆர் சாமிநாதன் நீதிபதியா அந்த பதவி நீக்கன்னு சொல்லிட்டு 52 பக்கிங்களை வச்சு கையெழுத்து போட வச்சால, வெறும் கையெழுத்து. என்ன கோரிக்கை இருக்கல் அத செல்லாது மூஞ்சில அடிச்ச மாதிரி 2 நீதிபதியா கொடுத்த தீர்ப்பு செல்லுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்ன வெக்கங்கிட்ட ஸ்டாலின் எங்க போயிட்டீங்க? பஸ் அறிக்கை கொடுங்க. இப்ப 2 நீதிபதியும் பதவியில் நிக்க சுப்ரீம் கோர்ட் போவீங்களா? 52 பேருக்கான கையெழுத்து போட்டு காமிச்சு கண்ணை முடிச்சு போட்டுட்டே இருப்பாங்க. ஸ்டாலின் கூட அவனையும் போட்டுருவாங்க. ஏதா கொஞ்சமாச்சு யோசிக்கடா. அவ்வளவு கட்டுக்கட்டா பணம் அடிச்சு டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்க முடியல. சுப்ரீம் கோர்ட் பரிந்துரை கொண்டு இவர் மேல தப்பி இருக்கலாம், இவரை பணியிட நீக்கம் செய்யுங்கன்னே முடியல. தப்பு வேகல. நீங்க ஒண்ணும் புடுங்க முடியாதுடா நீதிபதிகளா. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கீழே வேணும். நீ தீர்ப்பு உங்களுக்கு தகுந்த தீர்ப்பு கொடுக்கல, நீதிபதியே தகுதி நீக்க பண்ணுவீங்க. எப்பேற்பட்ட அராஜகம் இருந்தீங்க? மக்களுக்காக சிந்திட்டு இருந்தீங்க. ரொம்ப காசு இருந்து அடிச்சு கொள்ளை வச்சு பிடிங்க. கொள்ளை கற்பனைக்குள்ள ரொம்ப பேர் போல இருந்தீங்க. தீர்ப்பு உங்களுக்கு வரலன்னா மேல்முறையீடு போங்கடா. உங்களுக்கு தான் அவ்வளவு அரசு வழக்கறிஞர் இருக்காரு வில்சனு. திருப்பி ஓயாம கத்திட்டு இருக்காருல. கோழி கூட கம்மியாக சேவல் கோழி காலங்காத்தல காலையில நைட்டு கூவிட்டே இருக்காரு. தாவை காவாங்களே இடைக்கால உத்தரவு, தாவை காவாங்களே இடைக்கால உத்தரவு. இதுல இங்க ஊடாக வேற அவங்க வாங்குறது நிரந்தர உத்தரவு இல்ல. வெக்கங்கட்டானே நான் சொல்றேன், ஸ்டாலின் சரி உதயநிதி ஸ்டாலின் சரி, உங்களுக்கு எல்லாம் வாயில் குழந்தை வச்சிருக்கீங்களா இல்ல நாய்சேகர் பேச வச்சிருக்கீங்களா? என்ன நாய்சேகர் கேக்குறான் என்ன திங்கிறீங்கன்னு, அதான் திங்கிட்டு இருக்கீங்களா? நான் கேக்குறேன் அப்படியே திட்டணும்னா நாய்சேகர் போய் திட்டுங்க. ஏதா புதுவையில போய் சொன்ன அப்படின்னு எனக்கு கடுப்பாவுது. நான் கேக்குறேன் என்ன சரி இவ்வளவு கடுப்பாருங்க வீடியோல அப்படின்னு. உங்களெல்லாம் பார்த்தா கேவலமா இருக்கு. கக்கூஸ் கல்விக்கெல்லாம் ஊழல். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அளவே இல்லடா. ஓடி போயிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.